முக்கிய செய்திகள். அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஆதரவு அமைப்புகளும் தாக்குதல். ஈரான் புதிய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரம்ப் ஒப்புதல். இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தண்டித்தால்தான் நிம்மதி கிடைக்கும். கமேனிக்கு அஞ்சலி செலுத்திய ஈரான் மக்கள் ஆவேசம். ஈரான் போரால் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு. கச்சா எண்ணெய் விலை $100 உயரும் அபாயம். தேர்தலில் வென்றால் கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா? மோடி எடப்பாடியின் மாறுபட்ட பேச்சால் தொண்டர்கள் குழப்பம். தமிழ்நாட்டில் இன்று தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. முறைகேடுகளை தடுக்க 4540 பறக்கும் படைகள். வணக்கம். லிங்கன் போர்க்கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியதை அமெரிக்கா மறுத்துள்ள நிலையில் ஈரான் புதிய தலைமை பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத சோதனை விவகாரத்தில் ஈரானுடன் அமெரிக்கா பேச்சு நடத்தி கொண்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கின. டெஹ்ரானில் தொலைதூரம் பாயும் ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அடுத்தடுத்த கட்டடங்களில் இருந்த ஈரான் உயர் தலைவர் கமேனி, தளபதி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். ஒரே அடியில் 48 முக்கிய நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பல மாதங்களாக CIA உளவு நிறுவனம் கண்காணித்து அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் நிலையில் ஈரான் தீவிரமாக பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, தலைநகர் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இஸ்ரேலின் பெய்ட் ஷமேஷ் நகர் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். 28 பேர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். ஜெருசலமிலும் ஏவுகணை தாக்குதல் நடந்த இடத்தில் காவல்துறை மற்றும் மீட்பு படை வாகனங்கள் அணிவகுத்தன. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் 3 வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் அமெரிக்க தளங்களில் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்ததில் புகை மண்டலம் எழுந்தது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவிலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. மனாமாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் தாக்குதலில் சேதமடைந்ததை விளக்கும் செயற்கைக்கோள் படம் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை தாக்கியதாக ஈரான் புரட்சிகர ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த விமானம் தாங்கி கப்பலின் அருகே கூட ஏவுகணைகள் வரவில்லை என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈரானின் 9 போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கடற்படை தலைமையகம் அழிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொனராக் பகுதியில் உள்ள ட்ரோன் ஏவுதளம், ஏவுகணை கிடங்கு, விமான தளம், கடற்படை தளம் ஆகியவை கடும் சேதமடைந்துள்ளன. இதனிடையே ஈராக் நாட்டின் எர்பில் நகரில் விமான நிலையம் அருகே உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானுக்கு ஆதரவான சரையா அவுலியா தாம் என்ற அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே போர் பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வந்துள்ளதாக ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புளோரிடா இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்பும் ஈரானின் புதிய தலைமை பேச்சுவார்த்தையை விரும்புவதாகவும் அதற்கு தாம் இசைவு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். ஈரான் தலைமை கூடிய விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றார் அவர். கமேனி மறைவுக்கு பிறகு ஈரானுக்கு புதிய உயர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஆட்சி பணிகளை கவனிக்க தற்காலிக தலைமை நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. மதகுரு அலிரசா அராஃபி தலைமையிலான குழுவில் அதிபர் மசூத் பெசஸ்கியான், தலைமை நீதிபதி குலாம் ஹுசேன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்தும் ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏமன் தலைநகர் சனா வீதிகளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கொல்லப்பட்ட ஈரான் உயர் தலைவர் கமேனியின் படங்களை அவர்கள் ஏந்தி வந்தனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கமேனிக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஹிஸ்புல்லா இயக்க ஆதரவாளர்களின் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் கமேனியின் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தில் கதறி அழுதனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நேற்றிரவு கமேனியின் ஆதரவாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அஞ்சாமல் திரண்டிருக்கும் தங்களை பார்த்து அந்த இரு நாடுகளுக்கும் பயம் வந்திருக்கும் என்ற அவர்கள் அந்த நாடுகளை தண்டித்தால்தான் மனக்காயம் ஆறும் என்றும் ட்ரம்பின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் கூறினர்.
இதனிடையே லண்டனில் ஈரான் ஆட்சிக்கு எதிராக ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பிரம்மாண்ட கொடிகளுடன் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஈரான் மக்களுக்கு உதவும் வகையில் தாக்குதல் நடத்தப்படுவதாக வரவேற்பு தெரிவித்து நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் வசிக்கும் ஈரானியர்கள் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தாலி தலைநகர் ரோமில் முன்னாள் ஈரான் மன்னர் மறைந்த ஷாவின் மகன் ரெசா பஹ்லவி ஆட்சிக்கு வர ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $100 எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் 3வது நாளாக நீடிக்கிறது. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விநியோகம் நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழி பாதையான ஹோர்மஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டதாக தகவல் வெளியானது. ஒருபுறம் ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மறுபுறம் ஈரான் இடையே உள்ள ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக நாள் ஒன்றுக்கு 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. திரவ வடிவிலான இயற்கை எரிவாயு வர்த்தகத்திலும் இந்த கடல் வழிப்பாதை முக்கியமானதாக உள்ளது. உலக அளவில் 1/5 பெட்ரோலிய எரிபொருள் இதன் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு 2% அதிகரித்து $73 நெருங்கியுள்ளது. இது மேலும் அதிகரித்து $100 தொடும் வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சீனா, ஜப்பான், தென்கொரியா, இந்தியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாகவே 69% கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைத்துக் கொண்டுள்ள இந்தியா கடந்த 2 மாதங்களாக ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத்திலிருந்து ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக தினமும் சுமார் 2.6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை அதிக அளவில் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மஸ் ஜலசந்தி அதிகாரப்பூர்வமாக மூடப்படவில்லை என்றும் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் சரக்கு கப்பல் உரிமையாளர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஓபெக் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமையும் என்று பிரதமர் திரு மோடியும் அதிமுக ஆட்சி அமையும் என்று எடப்பாடி திரு பழனிசாமியும் ஒரே மேடையில் பேசியது அதிமுக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுகவும் பாஜகவும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் கூட்டணி அமைத்துக் கொண்டன. அது முதற்கொண்டே கூட்டணியில் குழப்பங்களும் விடை காண முடியாத கேள்விகளும் நீடித்து வருகின்றன. கடந்த மாதம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் 2வது பொதுக்கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி, திரு அன்புமணி, திரு டிடிவி தினகரன், திரு GK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி NDA கூட்டணி 210 தொகுதிகளில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று பேசினார். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆனால் அவருக்கு பின் திரு மோடி பேசுகையில் தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியே அமையும் என்றார். Only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுக ஆட்சி என்றும் திரு மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றும் பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் திரு மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக பேசியிருந்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் இருவரும் வேறு விதமாக பேசி வருவது கட்சி நிர்வாகிகளிடையே மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று தொடங்கும் +2 பொதுத் தேர்வை 8,27,000 பேர் எழுத உள்ளனர். நடப்பாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 26ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. முதல் நாளில் தமிழ் உள்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து மார்ச் 5ஆம் தேதி ஆங்கிலமும், 9ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல், 13ஆம் தேதி இயற்பியல், பொருளியல் பாடங்களுக்கும், 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண்ணுயிரியல், ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை, உணவு சேவை மேலாண்மை பாடங்களுக்கும், 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம்,
26ஆம் தேதி கணினி அறிவியல், உயிர் வேதியியல், அரசியல் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3412 தேர்வு மையங்களில் 8,27,475 பேர் எழுதுகின்றனர். இதில் 7,545 பள்ளிகளிலிருந்து 7,99,692 மாணவர்கள், 27,783 தனித் தேர்வர்கள் மற்றும் 281 கைதிகளும் அடங்குவர். புதுச்சேரியில் 84 பள்ளிகளைச் சேர்ந்த 7,585 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வுக்கான அரை கண்காணிப்பாளர் பணியில் 44,624 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,540 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர்கள் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 154 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்வு மையங்களில் குடிநீர், இருக்கை, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வறைக்குள் செல்போன், கால்குலேட்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கூட அனுமதி சீட்டில் உள்ள விதிகளை பின்பற்றி மாணவர்கள் நடக்க வேண்டும். விடைத்தாள்களில் எந்தவித சிறப்பு குறியீடு, தேர்வெண், பெயர் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடாது என்றும், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் உட்பட சிறப்பு சலுகைகள் வழங்குதல் சார்ந்தும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடைகின்றன. இத்தேர்வை சுமார் 8.7 லட்சம் மாணவர்கள் எழுத உள்ளனர். திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்வது வரலாற்றில் நடந்தே தீரும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமலஹாசன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரி பெரியார் திடல் அரங்கத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு கமலஹாசன், அரசியலில் ஒரு கொள்கைக்காகவும் ஒரு தலைவனுக்காகவும் ஒரு குடும்பமாகவும் மக்கள் திரள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்றார். தேசத்திற்கு ஆபத்து என்று வரும்போது நீ ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி என்று பிரிந்து கிடப்பது நியாயமல்ல என்ற அவர் அந்த சமயத்தில் தேசத்தின் குரலாக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திராவிடம் என்பது தமிழ்நாடு சார்ந்தது மட்டுமல்ல என்றும் அது இந்தியா முழுமைக்குமான ஒரு சித்தாந்தம் என்றும் திரு கமலஹாசன் கூறினார். திராவிடம் நாடு தழுவியது. அதற்கான சான்றுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் அதற்காக மாறுதட்டிக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். திராவிடம் நாடு தழுவ வேண்டும். நம் தேசிய கீதம் அவ்வாறாகவே இருக்க வேண்டும். இந்தியாவை காக்க திராவிடம் எனும் கவசம் தேவை என்ற திரு கமலஹாசன், திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு சித்தாந்த கூட்டணி என்று குறிப்பிட்டார். நாளை நமதாக வேண்டும் என்றால் திராவிடம் எங்கும் பெருக வேண்டும் என்ற அவர், விமர்சனம் என்ற பெயரில் வெறுப்பை உமிழ்வதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். ஈரானுக்கு ஆதரவாகவும் அந்நாட்டின் உயர் தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. டெல்லியில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கமேனியின் படம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கையில் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக சென்று கமேனியின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். டெல்லியில் மற்றொரு இடத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உருவ பொம்மைக்கு தீ வைத்ததால் பரபரப்பு நிலவியது. ஜம்மு காஷ்மீரில் பட்கம், பந்திப்போரா, அனந்த்நாக், புல்வாமா, லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் அதிகமானோர் பேரணியாக சென்றனர். கொடுங்கோலர்களான அமெரிக்கா, இஸ்ரேலை தனியாக எதிர்த்து நின்ற 80 வயது முதியவர் கமேனி கடைசி வரை யாருக்கும் அடிபணியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். பெங்களூருவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் ஊர்வலம் நடத்தினர். ஹைதராபாத்தில் பள்ளிவாசல் முன் திரண்டிருந்த ஆண்களும் பெண்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். கமேனி கொலையை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகிலிருந்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் பேரணி நடத்தினர். அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற திரு தொல் திருமாவளவன், திரு தனியரசு, திரு கருணாஸ், திரு தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
மண்ணடி மற்றும் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டுவை தொடர்ந்து திண்டுக்கல்லில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமாமுக அமைப்பினர் ட்ரம்ப் படம் மற்றும் அமெரிக்க கொடிக்கு தீயிட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலூரில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட ஷியா பிரிவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். செங்கத்தில் இஸ்லாமியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடத்தினர். சிவகாசி அருகே மூதாட்டி தவறவிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தொழிலாளிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் விளாம்பட்டியை சேர்ந்த ஹேமலதா என்பவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு இரவில் தனியாக வீடு திரும்பும் போது யாரேனும் தங்கச்சங்கிலியை பறிக்கலாம் என்ற அச்சத்தில் அதை கழற்றி கைப்பையில் இருந்த பணப்பையில் வைத்திருந்தார். வீடு சென்ற அவர் பணப்பையை வழியில் தவறவிட்டதை அறிந்து புகார் அளிக்க சிவகாசி காவல் நிலையத்திற்கு சென்றார். இதனிடையே கீழே கிடந்த பணப்பையை கண்டெடுத்த பட்டாசு தொழிலாளி சின்ன கருப்பசாமி அதை ஒப்படைக்க தனது குடும்பத்தினருடன் காவல் நிலையத்திற்கு வந்தார். இருவரிடமும் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 5 சவரன் தங்கச்சங்கிலி, ATM கார்டு, செல்பேசியுடன் பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்தனர். தொழிலாளி சின்ன கருப்பசாமியின் நேர்மையை பாராட்டிய காவல்துறையினர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 போட்டியில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்குள் நுழைந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ரன்களை எடுத்தது. 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 19.2 ஓவர்களில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணியை சூப்பர் 8 சுற்றோடு வீட்டுக்கு அனுப்பி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் மிரட்டலாக விளையாடி 50 பந்துகளில் 12 பவுண்டரி, 4 சிக்சர்கள் உட்பட 94 ரன்களை குவித்து ஆட்ட நாயகனாக உள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 17.5 ஓவர்களிலேயே 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். லிங்கன் போர்க்கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியதை அமெரிக்கா மறுத்துள்ள நிலையில் ஈரான் புதிய தலைமை பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $100 எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கும் +2 பொதுத் தேர்வை 8,35,000 பேர் எழுத உள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.